ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 8 வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேமில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மசாலா எண்ணெயில் வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா முக்கால்வாசி வறுப்பட்ட உடனே துருவனை தேங்காய் 3/4 கப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க தேவையில்லை. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நைஸாக வராது, இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் இஞ்சி, 3 முழு பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு அதிகமாக தாங்க சேர்த்துருக்கேன், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க 3/4 கப்பு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 4 லவங்கம், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. தக்காளி 1 மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. நல்லா வதக்கிட்டோம். இதை அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இது இருக்கட்டும். குக்கர் பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கன், இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு லாஸ்ட்டில் சிக்கனை சேர்த்து வேக வச்சிங்கன்னா உப்பு காரம் பிடிக்காது. அதே சிக்கனை மசாலாவோட எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா நல்லா சிக்கனில் இறங்கிருச்சு. உப்பை அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூட தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சவுண்டு விட்டு எடுத்துடலாம். இது அப்ராக்சிமேட்டாக 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு சவுண்டு வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நார்மலாக வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வைப்பாங்க. அந்த காலத்தில் அன்பாலிஷ்டு அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு சூட் ஆகும். ஆனால் நம்ம மெஜாரிட்டி பாலிஷ்டு ரைஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இதுக்கு சிக்கன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி. இந்த மெத்தடில் இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.